ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் மோனிஸ் கேஃபே. இன்றைக்கி என்னோடய ஃபுல் டே ரேண்டம் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். பசங்க 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக நான் 6:30, 7:15 எழுந்துடுவேன். போயிட்டு டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுவேன். இப்போ நான் ரீசெண்டாக காலையிலேயே டீடாக்ஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஒரு பெரிய பாட்டிலில் வார்ம் வாட்டர் போட்டுட்டு அதில் குக்கும்பர், ஜிஞ்சர், பட்டை, சீரகம், வெந்தயம் அதை மட்டும் போட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டு கூட நீங்கள் அப்பப்போ சுட பண்ணி குடிச்சிடலாம். ஈவினிங்குள்ளே இதை நான் ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு டம்ளராக குடித்து ஃபினிஷ் பண்ணணும்னு எய்ம் பண்ணி வச்சுருக்கேன். குக்கும்பரை சோக் பண்ணதுனால உடம்பு லைட்டாக கொஞ்சம் குளுமாற மாதிரி இருந்தது. அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதை வெறும் வயலில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மீதி எல்லாமே போட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் டீடாக்ஸ் ஊற வச்சக்கப்புறம் ஃபஸ்ட்டு கப்பு குடிக்க எடுத்து வச்சுருவேன். அது கொஞ்சம் ஆறுற கேப்பில் நம்ம பால்கனியில் இருக்க செடிங்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு வந்துடுவேன். இது நான் பண்ண பேர்ட் ஃபீடர். நிறைய பேர்ட்ஸ் சாப்பிட்டு போவாங்க. அதில் தினை போடுவேன். இது என்னோடய பால்கனியில் இருக்க செடிங்க. ரொம்ப கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் நான் பெருசாக என்னால் பிளான்ட் எடுத்து அப்படி கேர்லாம் பண்ண முடியாது. வெயிலில் வச்சு உரம் போட்டு அந்த மாதிரிலாம். நான் நர்சரி போய் ஜென்ரலாக ஒரு உரம் ஒன்று கொடுப்பாங்க. ஃப்ளவரிங் பிளான்ட்ஸுக்கும் ஃப்ரூட்ஸுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கொடுப்பாங்க. அது 100 rupees நினைக்கிறேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா போய் வாங்கலாம். அதை 15 days ஒன்ஸ் போட்டாலே போதும். இது காலையில் அவங்க அண்ணா ஸ்கூலுக்கு போகும்போது பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து மாடு காக்கா எல்லாம் பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உள்ளே வந்துருப்போம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அவளுக்கு கஞ்சி வச்சுருந்தேன். இவன் நார்மலாக நாங்கள் சாப்பிட்ற எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஆனால் இந்த கஞ்சி இந்த மாதிரினா அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஹோம்மேட் சர்லாக் கஞ்சி மட்டும்தான் அவளுக்கு பிடிக்குது. ராகியே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஹோம்மேட் சர்லாக் வீடியோ நான் இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். டைம் ஒரு 11:30 இருக்கும். அப்போ நான் கீழே இருக்க செடிங்கெலாம் தண்ணி ஊற்ற வந்துடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறமா மேலே போய், இது ஆக்சுவலி கீழே எங்கள் அம்மா வீட்டு, மேலே எங்கள் வீடு. மேலே போய் பெட்டெல்லாம் நீட் பண்ணிவிட்டு பாப்பா குளிப்பாட்டிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க செடிங்களுக்கெலாம் தண்ணி ஊற்ற வந்துடுவேன். நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி செடிங்க தான் வச்சுருப்பேன். ஆனால் குழந்தைங்களுக்கு தேவையான இந்த வெத்தலை, கருந்துளசி அந்த மாதிரியும் வச்சுருப்பேன். இது ஒரு ஆரஞ்சு செடி பார்க்க அழகாக இருக்கேன்னு வாங்கினேன். ஆனால் கட் பண்ணால் செம்மையாக பிடிக்கும். ஆனால் மேபி ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அழகுக்காக நான் வச்சுருக்கேன். அப்படியே சாராக்கு மிட் ஸ்நாக் ஏதாவது கொடுத்துருவேன். நட்ஸோ ஜூஸோ ஏதாச்சும் ஒன்று. இது நம்மளோட செகண்ட் கப்பு. ஒரு 12:45 இருக்க ஆரம்பிச்சேன். 1:15 ஸ்கூல் விடுவாங்க. 1:30 வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ அவனுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம குட்டி பொண்ணுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி ஊட்டிடணும். அதுக்கப்புறம் தான் அவன் வந்தானா உட்கார முடியும். அவனே சாப்பிடுவான், ஆனாலும் கூட உட்காரணும். இல்லைன்னா சாப்பாடு அவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. இது பசங்களுக்கு லன்ச் எல்லாம் முடித்து அன்றைக்கி நான் சாப்பிட்ற டைம் 2:15 ஆகிடுச்சு. கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். மதியானம் லன்ச் எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் பசங்களை மேலே கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சுருவேன். பெரியவ மோஸ்ட்டாக தூங்க மாட்டான். அந்த குட்டி ஆஃப்டர்நூன் நாப் கண்டிப்பாக எடுத்துப்பா. பசங்க தூங்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அவங்களுக்கு ரெடி பண்ணிவிடுவேன். ஒரு 4:35 ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு இது என்னோடய லாஸ்ட் கப் ஆஃப் டீடாக்ஸ் வாட்டர், அதையும் முடிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக டீ காஃபி நான் எடுக்கிறதில்ல. ஸ்நாக்ஸ் வேலை முடிஞ்சக்கப்புறம் ஒன்று டெரஸ் இல்லைனா கார் பார்க்கிங்லேயே பால் விளையாடுவோம். அப்படி இல்லைனா சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு 1/2 hour வெளியில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குட்டி அப்பா கிட்டே கொடுத்துட்டு இவனை படிக்க உட்கார வச்சுருவேன். நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ரிட்டன் ஒர்க் அப்போது அப்பா கிட்டே இவனை விட்டுட்டு குட்டியை தூக்கிட்டு நான் மேலே வந்துடுவேன். ஒரு 7:30 டைமுக்கு இப்போ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் டான்ஸ் வித் தீப்தின்னு ஒரு ஜும்பா. 1/2 hour தான். ஆனால் பயங்கரமாக இருக்கும். அந்த 1/2 hour ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக பயங்கர எஃபெக்ட் நல்லாவே உங்களுக்கு பாடியில் ஃபீல் ஆகும். அது முடிச்சுட்டு வந்தால் அப்பான்னு ஆகிடும். அதோடு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுவேன். டெய்லியும் இதே ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுறோம்னா கேட்டால் நிஜமாகவே இல்லை. நியூ மாம்ஸ், டாட்லர் வச்சுருக்க மாம்ஸுக்கெலாம் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவங்க கொடுக்குற டைமில் தான் நம்ம வேலை செய்ய முடியும். சில டைம்ஸ் குளிக்கவே 10:30 அந்த மாதிரிலாம் கூட ஆகிடும். ஸோ அதனால் ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். டின்னர் சப்பாத்தி, தக்காளி சட்னி வித் பாயில்டு எக்.
அவ்வளோதான். அன்றைக்கி டின்னர் முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் தூங்கிட்டோம். இது இதோட ஜென்ரலான மார்னிங் டில் நைட் ரொட்டீன் தான். ஆனால் இதுக்கு நடுவில் அவங்கள என்கேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. நான் அதுவுமே உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். பாய்.